கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளில் இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியுடையவனா இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவனுடைய சந்ததியார் அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியை உடையவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா வேறு ஆவின்னா என்ன ஆவி அது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் தேவன் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான். ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டைம் என்ன அப்படின்னா, உலக புகழ்பெற்ற பிரசங்க எல்லாருக்கும் தெரியும், பில்லி கிரஹாம். அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதியில தேர்ந்தெடுக்கிற வேலை டைம்ல என்ன செய்யணும், அவர் யாரை சொல்றாங்களோ அவர் இவங்களை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னா ஜனங்க என்ன செஞ்சிருவாங்க, அவரை அவ்வளோ பெரிய செல்வாக்கு நிறைந்த ஒரு மனுஷன். அப்படி எல்லாரும் பேசியிருக்கும் போது எதுக்கு அவர் ஒருத்தரை சொல்லி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, அவரையே ஜனாதிபதியா வச்சுக்கலாமே அப்படின்ட்டு சொல்லி அவர்கிட்ட கேட்பாங்க. அப்போ அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொன்னா, இவர் பெரிய பிரசங்கியார், சரிங்களா? அவர் யாரு, பெரிய புகழ்பெற்ற மனுஷன். அவருக்கு எப்படி டைரக்டாவே என்ன செய்யறாங்க, நீங்க என்ன இருங்க அமெரிக்க ஜனாதிபதியா இருங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வேலை உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல உயர் பதவிக்கு உங்களை அழைத்தாங்க அப்படின்னு சொன்னா உங்க பதில் என்னவா இருந்திருக்கும்? அப்புறம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு போதக ஊழியம் செஞ்சிட்டு இருக்கீங்க, இப்போதான் அவருடைய ஊழியத்தை செய்து ரொம்ப பிரசித்தி பெற்று நல்ல பிரபலமாக ஆண்டுடைய சத்தியத்தை சொல்கிறீங்க, அநேக ரசிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, இந்த எல்லா போதர்களுக்கும் நீங்கள் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்வு வந்தால், நீங்கள் அல்லது நான் அல்லது எனக்கே கூட வச்சுக்கலாம், மற்றவங்களை சொல்கிறத காட்டினால நான் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்போம், பதவிக்கு ஆசைப்பட்டு அதுக்கு தான் போய் இந்த பதவியை தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா எடுத்திருப்போம். ஆனால் அவர் என்ன பதில் சொன்னார்னு சொன்னால், எனக்கு அதை விட என்ன இருக்குது, பெரிய வேலை இருக்குது, ஜனாதிபதியை காட்டில் எனக்கு என்ன இருக்குது, பெரிய வேலை இருக்குது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற அவர் போகும்போது சொன்ன ஒரு பணி இருக்குது, அதுக்கு நான் கவனம் செலுத்துறதுனால அந்த பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஏதை சொல்கிறா அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, வேறு ஆவியாட்டு இருந்துச்சு, அவர்கிட்ட அந்த ஊழியக்காரர்கிட்ட வேறு ஆவி இருந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இங்கே காலேப்க்கும் அதே போல தான் வேறு ஆவி இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் வேவு பார்க்க போனாங்க, பார்த்துக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ரிப்போர்ட் கொடுக்குற போது எல்லாரும் பயந்தாங்க. எதை பார்த்து பயந்தாங்க, அந்த சுற்று சுவரை பார்த்து பயந்தாங்க, அங்கே இருக்கிற மக்களை பார்த்து பயந்தாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க, அவங்கள ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம், அந்த மதிலை நம்ம தாண்டுவதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது பெரிய பிரம்மாண்டமானது, ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் காலேப் மட்டும் அவருடைய பதில் மட்டும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை நம்மளால் ஜெயிச்சிட முடியும். அவர் என்ன செய்யலை, அந்த கோட்டையோட அகலம் நீளம் உயரம் அதெல்லாம் பற்றிலாம் அவர் கவலைப்படலை. அவர் என்ன செஞ்சார்னா, நம் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, நம்முடைய தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைன்றதை மட்டும் அவங்க மறக்கலை. அதனால சொல்கிறாரு, நம்ம என்ன செய்வோம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உடனே போவோன்னு வர சொல்வார். 12 நிறைய பேர் போனதில் எல்லாருடைய ரிப்போர்ட்டுக்கும் ஒரு ஆள் ரிப்போர்ட்டுக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லை, மெஜாரிட்டி பார்த்தா யாரும் ஜெயிக்காது, காலேப்க்கு ஜெயிக்காது. அதனால அவர் என்ன சொல்கிறார், வாங்க உடனே நம்ம போவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம உடனே போனால் என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அதிகாரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறான்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன செய்வோம், நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை பார்த்து நாமளே என்ன செஞ்சிடறோம், பயந்துடக்கூடாது. எதை குறித்து நம்ம பயப்படாதபடிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும், நம்மை நோக்கி பெரிய ராஷ்டிர மனுஷர்கள் இருந்தாலும் அல்லது பெரிய சுவர் போல காரியங்கள் இருந்தாலும் இதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அவர் நம்மோட கூட இருக்கிறார், நமக்காக யுத்தம் செய்ய போகிறோம் அவர் தான். வருகிற நாட்கள்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோட, அந்த தைரியத்தோட, அந்த நம்பிக்கையோட என்ன செய்யணும், நம்ம போகணும். ஏன்னு சொன்னால்
நாம் என்ன செய்ய போறதில்லை, யுத்தம் செய்ய போகிறோம். நம்ம எளிதாக ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொல்லி காலேப் சொன்னது போல நீங்கள் நானும் நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம என்ன செய்யலாம், எளிதாக ஜெயிக்க முடியும். எப்போ அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது. தேவன் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அவரோடு கூட இருக்கணும். அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் அனுமதிக்கணும். அனுமதிக்கும் பொழுது அவர் யார் கூட இருப்பார், அவரை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளோடு கூட அவர் தங்கி இருப்பார். அவருடைய எல்லா காரியங்களும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். எப்படி இஸ்ரேல் மக்களை வழி நடத்தும் பொழுது அவங்க எப்பெல்லாம் விண்ணப்பம் பண்ணாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், உடனே பதில் கொடுப்பாங்க. இதே போல் அதே ஆண்டவர் இன்று உயிரோடு இருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக, ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அறியாதவர்களாக, ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்து அறியாதவர்களாக யாராவது இந்த செய்தி கேட்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு நீங்கள் அவர் உங்கள் தகப்பனாக ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட கேட்குற மாதிரி அவர்கிட்ட நீங்கள் என்ன காரியம் கேட்டாலும் அவர் செய்ய வல்லவர். இருக்கு எத்தனை பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீக்கி போடுவதற்காக வல்லமை உள்ளவர். அந்த அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அங்கே போய் என்ன செய்வாங்க, வெற்றி சிறப்பாங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கஷ்டப்பட்டுல ரொம்ப ஈஸியாக அவர்கள் வெற்றி பெறுவாங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்வார், ஈஸியான வெற்றிகளை தருவார். சாத்தரை ஜெயிக்கிறதுக்கான பலத்தையும் தருவார். அதுக்கு நாம் என்ன செய்யணும், அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு இடம் கொடுக்கணும். அது மேலே அவர் மேலே நம்ம விசுவாசமாக இருப்போம்னு சொன்னால், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்குன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம எல்லாவற்றிலிருந்து வெற்றி சிறக்க செய்வார். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், இந்த நாளில் ஆண்டவரோடு கூட உங்களுடைய உறவை என்ன செய்யுங்க, புதுப்பித்து கொள்ளுங்க. ஆண்டவரோடு கூட ஆண்டவரை உங்கள் இதயத்தில் இன்வைட் பண்ணுங்கள், அழைத்து அவரை உங்கள் இதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். அவர் உங்களை நல்வழி நடத்தி எல்லா காரியங்களும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய அவர் உங்களுக்கு பலன் தருவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். நாங்கள் இதை குறித்து பயப்படாதபடிக்கு, ஒருவேளை எங்களை எதிர்நோக்கி இருக்க எல்லா பிரச்சனையும் ஒருவேளை பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கடக்க போவதற்கு பலன் தரப்போகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை முடிசூட்டுங்க. இந்த தேவ கிருபை அவர்களோடு கூட இருந்து தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார் என்று சொல்லி எல்லா இடத்திலும் அவர்கள் சாட்சி பகர ஒவ்வொரு நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, கண்ணீர் கவலை இருக்குமானால் எல்லாவற்றையும் துடைத்து போட்டு அவர்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தை கட்டளையிடணுமாக என்று கொண்டாடுகிறோம் சாமி. ஒருவேளை வியாதியில் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னால், ஒரு அந்த வியாதி எங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. அவருடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டு அவளுக்கு நீ சுகம் தர வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. அவளுக்கு சுகம் தந்து அவர்களும் அந்த சுகச்செய்தி அநேகருக்கு சொல்ல, நான் தேவனத்தில் கேட்டு எனக்கு ஒரு சுகம் தந்தார் என்று நேரத்தில் பகிர்ந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்ய சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபியா இருங்க. இங்கே ராஜ்யம் வரும்போது எங்களை நீத்தரல வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.